بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்கள் ஆலாம் என்ற பாடத்தில் நேற்றைய தினம் 223வது வசனத்தின் ஒரு பகுதியை நம்ம பார்த்தோம். இது என்ன பகுதின்னு கேட்டா, உங்கள் மனைவியர் உங்களுக்கு விளைநிலங்கள், உங்கள் விளைநிலங்களில் விரும்பியவாறு செல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு வசனத்தின் ஒரு பகுதியை நம்ம பார்த்துட்டோம். அது எதுக்காக இறங்குச்சு என்பதையும், நவீன கால பிரச்சனைக்கு அது எப்படி தீர்வாக இருக்கிறது என்பதையும் நேற்று பார்த்தோம். அந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதியில கத்திமூலி அம்புசிக்கும், உங்களுக்காக முற்படுத்திக் கொள்ளுங்கள். கத்திமு என்றால் தயாரித்துக் கொள்ளுங்கள். ஒரு விஷயத்தை முன்கூட்டியே தயாரிச்சுக்கிறது. ஒரு பிரயாணத்துக்கு போறோம்னு வைங்களேன், அதுக்கு தேவையான உணவு போக்குவரத்து எல்லாம் முன்னாடி ரெடி பண்றோம்ல, அதுதான் கத்தம்ங்கிறது. முன்கூட்டியே தயார் செய்து கொள்வது. கத்திமூலி அம்புசிக்கும், உங்களுக்காக நீங்கள் முன்கூட்டியே தயாரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் அதுல வருகிறது. என்ன தயாரிக்கிறது என்று அது சொல்லப்படல. முன்கூட்டியே தயாரித்துக் கொள்ளுங்கள். அதை குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசுகிறது. குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசும்போது மனைவிமார்கிட்ட நீங்க விரும்பியவாறு செல்லுங்கள் சொல்லிட்டு, கத்திமூலி அம்புசிக்கும், உங்களுக்காக நீங்கள் முற்படுத்திக் கொள்ளுங்கள், முன் தயாரிப்புகளை சேர்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு அர்த்த விஷயம் வருது. இது எதை குறிக்குது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை விளக்கல. சஹாபாக்கள் இதை பத்தி உங்களுக்கு கேட்கவும் இல்லை. ஆனா பிற்கால அறிஞர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, குடும்ப வாழ்க்கையில ஈடுபடும் பொழுது அதையும் வணக்கமாக ஆக்குவதற்கு, அதையும் நன்மையாக ஆக்குவதற்கு ஏற்றவாறு அதற்கென்று கற்றுக் கொடுத்த அந்த மார்க்கத்தில் உள்ள துவாக்களை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். இப்ப குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டதுக்கு ஒரு நன்மை கிடைக்கிறதா என்ன செய்யணும், அல்லாஹ் ரசூலுல்லாஹ் நமக்கு கற்றுத்தந்த அந்த பிரார்த்தனைகள் இருந்தா அதை நம்ம செஞ்சுக்கணும். அதைத்தான் இது குறிக்குதுங்கிறாங்க. இது குறிக்குது என்பதற்கு குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் இல்லை. உங்களுக்காக முற்படுத்திக் கொள்ளுங்கள் மட்டும்தான் இருக்கிறது. கத்திமோ முற்படுத்திக் கொள்ளுங்கள், தயாரித்துக் கொள்ளுங்கள். அம்புசிக்கும், உங்களுக்கு நன்மைகளை தயாரித்துக் கொள்ளுங்கன்னு வேணா வச்சுக்கலாம். எதை தயாரித்துக் கொள்ளுங்கள்னு கூறப்படல. அப்ப உங்களுக்காக நீங்க என்ன செய்யுங்க, முற்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இது தாம்பத்தியத்தில் ஈடுபடும் பொழுது ஓத வேண்டிய துவாக்களைத்தான் இது கூறுகிறது என்று சில அறிஞர், அத்தாவு போன்ற சில அறிஞர்கள், அதாவது சஹாபாக்கள் தாபீன்களுக்கு பிந்தி வந்த அறிஞர்கள் இதுக்கு இப்படி விளக்கம் கொடுக்குறாங்க. கத்திமோ அம்புசிக்கும்ங்கிறத உங்களுக்காக நீங்கள் முற்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்றது. அதுக்கு ஆதாரமா எதை காட்டுவாங்கன்னா, புகாரில் 141வது ஹதீஸ்ல வருகிறது, லவ் அன் அஹதக்கும் இதா அத்தா அகலகு, உங்களில் ஒருவர் தன் மனைவிடத்தில் செல்லும் பொழுது கால, அவர் சொல்வாரே. ஆனால் இந்த லவ் என்பதற்கு இங்கதான் அர்த்தம் செய்யணும். லவ் அன் அஹதக்கும் கால, ஒருவர் மனைவிடத்தில் செல்லும் போது சொல்வாரே ஆனால், பிஸ்மில்லாஹி, அல்லாஹ்வின் பெயரால், அல்லாஹும்ம ஜன்னிபுன ஷைத்தான, இறைவா ஷைத்தானிடமிருந்து எங்களை பாதுகாப்பாயாக, ஜன்னிபு ஷைத்தான மா ரஸக்தனா, எங்களுக்கு வழங்குகிற அந்த குழந்தை ரிசுக்குன்னா குழந்தைனா இது, எங்களுக்கு வழங்குகிறாயே அதிலையும் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பாயாக என்று சொல்வாரேயானால், புதிய பைனகுமா, அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில பிள்ளை என்று ஒரு முடிவெடுக்கப்படுமையானால் வழக்கும் லம், அந்த குழந்தைக்கு ஒரு கேடு வராது. இந்த ஹதீஸை கொண்டு இந்த வசனத்தோட இணைத்து இதான் கேளுங்கிறாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது எந்த மாதிரி வேணாலும் செஞ்சுக்கிறங்க, உங்களுக்காக முற்படுத்திக் கொள்ளுங்கள் மட்டும் இருக்கிறது. முற்படுத்தி கொள்ளுங்கள்ங்கிற அந்த வசனத்துக்கு விளக்கம் என்னங்கிறத மண்டையை வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க, பாக்குறாங்க, ஒன்றும் கிடைக்கல. இந்த ஒரு ஹதீஸ் கிடைக்கிறது. இந்த ஹதீஸ் இந்த வசனத்தின் விளக்கம் என்ற அடிப்படையில் சொல்லப்படல. தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது இந்த வார்த்தை நீங்க சொன்னீங்க என்று சொன்னா அந்த குழந்தைக்கு கேடு வராதுங்கிற மாதிரி உள்ள விஷயம் தான் அதுல இருக்கிறது. இது இந்த துவா ஓதிக்கிறங்க
என்பதுதான் இதுக்கு அர்த்தம்ன்றாங்க பல அறிஞர்கள். கத்திமூலை அபசிக்கும்னா உங்களுக்காக நன்மைகளை முற்படுத்திக் கொள்ளுங்க, அதாவது குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு முன்னாடி இந்த துவாவை ஓதிக்கிறங்க என்று விளக்கம் கொடுக்கிறார்கள். எல்லாருமே இந்த விளக்கத்தை தப்சீர்கள் எல்லாம் இதைத்தான் விளக்கமாக எடுத்தும் சொல்கிறார்கள். ஆனா இது ஆழமா சிந்திக்கும் பொழுது இது வேறு ஒரு செய்தியை தான் சொல்வதாக நம்ம எடுத்து, ஏன்னா அல்லாஹ் வந்து மூடலா விட்டுட்டான். எப்படி விட்டான்? உங்கள் மனைவியர் உங்களுக்கு விளைநிலங்கள், நீங்கள் விரும்பியவாறு விளைநிலங்கள் உங்க மனைவிட்ட போங்க, கத்திமூலை அம்பசிக்கும் உங்களுக்காக நீங்க முற்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்னன்னு இல்லை, ஒன்றும் புரியவே இல்லை, உங்களுக்காக முற்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படி ஒரு மூடலான ஒரு விஷயத்தை வந்து அல்லாஹ் சொல்லுவான். இதை விளங்குவதற்கு முன்னாடி ஒரு அடிப்படை, இந்த தாம்பத்தியம் சம்பந்தமான ஒரு அடிப்படையை விளங்கிட்டோம்னு சொன்னா இது அல்லாஹ் சூசகமாக எதை சொல்கிறான் என்று நம்ம புரிந்து கொள்ள முடியும். அது என்ன விஷயம் என்று கேட்டால், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது இப்ப அந்த குடும்ப வாழ்க்கையில வந்து உச்சநிலை அடைதல் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிறது. அந்த இன்பத்தை அடைதல் என்பது, இந்த இன்பத்தை அடைதல் என்பதை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் வந்து சீக்கிரமே உச்சத்தை அடைந்துட்டாங்கன்னு வைங்க, மனைவி அந்த உச்சநிலைக்கு வரலன்னு வைங்க, அவளுக்கு வந்து அந்த தாம்பத்தியம் வந்து ஒரு நெருப்பு நரகமாகி போயிடும். ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு கேட்டா அவளுக்கும் முழு சந்தோஷம் கிடைக்கணும், இவனுக்கும் கிடைக்கணும். ஆனா இறைவன் படைப்பு எப்படி படைக்கப்பட்டிருக்குன்னு கேட்டா, ஆண்கள் வந்து சீக்கிரமாக அவங்களுக்கு கடிதம் வரக்கூடிய வகையிலையும் பெண்கள் தாமதமாக வரக்கூடிய வகையிலையும் தான் பெரும்பாலானவர்கள் பெரும்பாலான 99% பேர் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப ஆண்கள் மாத்திரம் போய் தாமதிக்க கூட அவங்களுக்கு சந்தோஷம் கிடைச்சி போயிடும், அவங்களுக்கு உச்சநிலை அடைஞ்சவங்க கிடைச்சி போயிடும். அந்த பெண்களுக்கு குழந்தை வேண்டுமானால் கிடைக்குமே தவிர சந்தோஷம் கிடைக்குமான்னா கிடைக்காது. அவங்க லேட்டா தான் அவங்க வந்து தாம்பத்தியத்துல சுகத்தை அனுபவிப்பாங்க. படைப்பு அப்படித்தான் படைக்கும், அல்லாஹ்வுடைய செட்டப்ல அப்படித்தான் இருக்குது. அப்ப ஆணு விட பெண்ணு முன்னாடியே சுகம் அடையணும், அல்லது ஆணு பெண்ணும் சேர்ந்த ஒரு நேரத்தில் சுகம் அடைந்தார்கள் என்று சொன்னால் அது ஒரு பூரணமான வாழ்க்கையா இருக்கும். அல்லது வந்து ஆணுக்கு முன்னாடி பெண்ணுக்கு அந்த இன்பம் வந்துடணும், அதுக்கு பிறகு ஆணுக்கு வரும் என்று சொன்னால் அந்த பெண்ணும் தாம்பத்திய வாழ்க்கையில நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருப்பார். அப்படிப்பட்ட வாழ்க்கை இருந்தா தான் விரும்பவும் செய்வா உள்ளர வாழ்க்கையில. அப்ப அது அப்படி செய்வதா இருந்தால் அதுக்கு என்ன செய்யணும்னு இன்றைய உடற்குழு நிபுணர்கள் என்ன சொல்லி தர்றாங்கன்னு கேட்டா, பெண்களோட நீங்கள் குடும்ப வாழ்க்கை நடத்துவதற்கு முன்னாடி நேரடியாக உடல் உறவுக்குள்ள செல்வதற்கு முன்னாடி சில முன் காரியங்களை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். அந்த முன் காரியங்கள் செய்து அவங்களுடைய உணர்வுகளை தூண்டுங்கிறான். விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அந்த பெண்களை வந்து அந்த உணர்ச்சியை தூண்டுற விதமாக அவங்கள்ட்ட செய்யணும் சில காரியங்களை செய்து கொண்டு அதுக்கு பிறகு நீங்கள் இல்லத்தில் ஈடுபடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றான். அப்படி சொல்றது என்ன ஆகும்னு கேட்டா, அவங்க அந்த உச்சநிலைக்கு வந்து வருவதற்கு முன்கூட்டியே தயாராகிடுவாங்க. அப்ப இந்த உணவு ஏற்பட்ட உடனே அவங்களுக்கு அந்த சுகம் கிடைக்கும். அப்படி கிடைக்கிறதுனா என்ன செய்யணும்னா, முத்தமிழ்கள் கட்டியனை தந்து பல விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி காரியங்களை முன்னாடியே செஞ்சுக்கிட்டா தான் அந்த உங்களுக்கும் அவளுக்கும் ரெண்டு பேருக்கும் பூரண சுகம் கிடைக்கும் அப்படின்னு இன்றைய அறிவியல் உலகம் சொல்லி தருகிறது. இந்த தாம்பத்திய பிரச்சனைக்குன்னு போறவனுக்கெல்லாம் டாக்டர்மார்கள் இந்த அறிவை தான் சொல்றாங்க. என் கணவரால எனக்கு திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுதெல்லாம் அவங்க என்ன சொல்லி கொடுப்பாங்க, நேரடியாக நீங்கள் உடல் உறவுல இறங்காதீங்க, அதுக்கு முன்னாடி பெண்களை வந்து அந்த உணர்வை தூண்டக்கூடிய வகையில சில காரியங்களை செய்துவிட்டு இறுதியாக நீங்கள் வந்து உடல் உறவு கொண்டீர்கள் என்று சொன்னா, அப்ப உங்களை விட அவங்களுக்கும் ஒரே நேரத்திலேயோ அல்லது அவங்களுக்கு முந்தி உங்களுக்கு பிந்தியோ அந்த சுகம் வந்து பரிபூர்ண சுகம் கிடைக்கும். இது இல்லற வாழ்க்கையை முழு சந்தோஷத்தை ஏற்படுத்துங்கிற மாதிரி இன்றைக்கு உள்ள விஞ்ஞானிகள்லாம் சொல்றாங்க. என்னுடைய சிந்தனைக்கு எட்டிய பிரகாரம் இந்த வசனம் அதைத்தான் சொல்கிறது. அதாவது உங்கள் மனைவியர் உங்களுடைய விளைநிலங்களாக இருக்கிறார்கள், விளைநிலங்கள்ல நீங்கள் விரும்பியவாறு செல்லுங்கள், உங்களுக்காக முற்படுத்திக் கொள்ளுங்கள், முற்படுத்தி சில காரியங்களை செய்து கொள்ளுங்கள். அதாவது அதை தாம்பத்தியத்தோடு சேர்ந்த வார்த்தை எல்லாம் சொல்றாங்க, அது மூடலா சொல்றாங்க.
அதாவது துவா ஓடிக்கொள்ளுங்கள். அது அதை சொல்ற மாதிரி இது இல்லை. நீங்க தாம்பத்தியத்தில் ஈடுபட்டாலும் 2 பேருக்கும் சந்தோஷம் கிடைக்கணுமா இருந்தால் உங்களுக்காக சில விஷயங்களை முற்படுத்திக் கொள்ளுங்கள் என்றால் தாம்பத்தியத்திற்கு முன்னாடியே மனைவியோடு சில செல்லாபங்களை நீங்க என்ன செய்யணும். அதன் மூலமாக அவங்களுக்கு உணர்வுகள் தூண்டப்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் உடல் உறவில் ஈடுபட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கும் அவங்களுக்கும் சம நேரத்தில் அந்த உச்சநிலை அடைவாங்க அல்லது முன்கூட்டி அடைந்துருவாங்க. பெண்கள் முன்கூட்டி அடைவது 2 பேருக்குமே நல்லதுதான். ஆணுக்கு நல்லது, பெண்ணுக்கு நல்லது என்கிற ஒரு வகையில இதுதான் கடைப்பிடிக்கணும் எல்லாரும் சொல்லி தர்றாங்க. எல்லா மருத்துவர்களும் இந்த உடற்கூறு கணவன் மனைவி பிரச்சனை டாக்டர்கிட்ட போனீங்கன்னு சொன்னா அப்ப இவர் ஆண்மையெல்லாம் இருக்கு, இவருக்கு சீக்கிரம் உணர்ச்சி இறங்கிறது அவங்களுக்கு லேட் ஆகுது. இதுலதான் அவங்களுக்கு சந்தோஷம் இல்லைங்கிற மாதிரி பஞ்சாயத்து பெரும்பாலான விவாகரத்து குழாவுக்குனா இது ஒரு காரணமாகலாம் இருக்கிறத பார்க்கிறோம். அப்படி வரக்கூடாதுன்னு சொன்னா நீங்க மனைவிட்டு விரும்பியவாறு சொல்லுங்க, உங்களுக்காக சிலர் முற்படுத்திக் கொள்ளுங்கள், முற்படுத்த வேண்டியதை முற்படுத்தணும்னு வச்சுக்கோங்க. கத்திமூடி அம்புசிக்கும் உங்களுக்காக வேண்டி முற்படுத்த வேண்டிய முன்னாடி செய்ய வேண்டிய காரியங்களை முன் தயாரிப்புகளை செஞ்சுக்கோங்க. தாம்பத்திய வாழ்க்கைக்கு ஒரு முன் தயாரிப்பு இருக்கிறது. அந்த முன் தயாரிப்பை செஞ்சுட்டு தாம்பத்திய வாழ்க்கையில் போட்டாதான் பரிபூர்ண இன்பம் அவங்களுக்கு கிடைக்கும், அதனால உங்களுக்கும் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில தாம்பத்தியம் டாபிக்ல பஞ்சாயத்து வரவே வராது. அது ஒரு பிரச்சனையாக வேற பஞ்சாயத்து சண்டைகள் வருமே தவிர அந்த இல்லற இன்பம் இல்லைங்கிற மாதிரியான ஒரு இஷ்யூ வருவதற்கு காரணம் என்னன்னு கேட்டா குடும்ப வாழ்க்கைக்கு முன்னாடி செய்ய வேண்டிய காரியங்களை ஆண்கள் செய்வது கிடையாது. எடுத்தவொடனே அவங்க இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டுருவாங்க, உடனே இவங்களுக்கு சுகம் கிடைச்ச பேர் அவருக்கு ஒண்ணுமே இருக்காது. அப்புறம் அந்த சுகம் கிடைப்பதற்கு உரிய விஷயங்களை முன்கூட்டியே நம்ம தூண்டி அவங்க அந்த நிலைக்கு இருக்கும்போது நீங்க உறவு கொள்ளும் போது என்ன ஆகுன்னு கேட்டா அவங்களும் சந்தோஷத்தை அடைவாங்க, நீங்களும் சந்தோஷத்தை அடைவீங்கன்ற ஒரு விஷயம் இருக்கிறது. இப்ப இந்த வசனம் எது சொல்லுதுன்ற இப்ப சிந்திச்சு பார்க்கும்போது இந்த அறிஞர்கள் சொல்றாங்களே துவா ஊதுறதான் சொல்லுதுன்னு அப்படி விளங்குறதுக்கு சரி இல்லை. கத்திமொழி அப்படின்னா அதுல அப்படி இப்படி ஒரு மூலமான வார்த்தையை கூட எல்லாம் சொல்ல மாட்டான். அல்லாட்ட பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள், அல்லாட்ட உதவி தேடிக் கொள்ளுங்கள் பரிச்சென்று விளங்குற விதமாக சொல்லியிருப்பான். மூடலாக எதை பேசுவாங்கன்னு கேட்டா இந்த மாதிரி விஷயங்களை தான் மூடலா பேசுவாங்க. மனிதர்களும் அப்படித்தான் பேசுவாங்க. அல்லாம என்ன செய்யறான்னு கேட்டா மனைவிட்டு நல்லபடியா போய்க்கப்பா, கொஞ்சம் முன்தயாரிப்பு செஞ்சுக்க, முன்கூட்டி செய்ய வேண்டியது செஞ்சுக்க அது முடிச்சிடலாம். அதை சொன்ன ஒரு அறிவுள்ள மனுஷன் என்ன செய்யணும், முன்னே ஏதோ செய்யணும் இருக்குது அப்படிங்கிறத சிந்தித்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அவன் நடக்க ஆரம்பிச்சிருவாங்கிறதுனால அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்றான்னு விளைக்கணும். அப்போ கத்திமூலி அம்புசிக்கும் இது எந்த ஒரு தப்சீலையும் பார்த்தா கிடைக்காது, சொல்லல. நான் தான் சொல்றேன், எந்த ஒரு தப்சீல்களையோ வியாக்கியானங்களையோ இந்த மாதிரி திங்க் பண்ணி இந்த மாதிரி அர்த்தம் இதுக்கு கொடுக்கணும்னு யாரும் சொல்லல. யாரும் சொன்னாலும் சொல்லாட்டானு நமக்கு அல்லாஹ் சிந்தனை திறனை தந்திருந்தா நீங்க சிந்திச்சு பாருங்க. குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுங்க, முற்படுத்திக் கொள்ளுங்கள், முற்படுத்த வேண்டியவைகளை முற்படுத்திக் கொள்ளுங்கள் வச்சுக்கோங்க. அப்ப குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு முற்படுத்த வேண்டியவைகள் இருக்கின்றன. உடற்கூறு சம்பந்தமாக உடலுறவு சம்பந்தமான கல்வியில போய் அது சம்பந்தமான படிப்பை நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் ஆண்கள் தாம்பத்தியத்துக்கு முன்னாடி முற்படுத்த வேண்டிய காரியங்கள் சிலது இருக்கிறது. அதுகளை செஞ்சுட்டு தான் அவங்க தாம்பத்தியத்தில் ஈடுபடணும் என்று என்ன செய்யறாங்க, அது பாடமாகவே அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான அந்த நாலேஜ் இல்லாத காரணத்தினாலதான் ஆண்கள் ஆண்மையெல்லாம் உள்ளவனா இருப்பான். ஆனால் அவனுக்கு சீக்கிரமா சுகம் கடிதமாகிடும். கடிதமான பிறகு அவளுக்கு எந்த ஒரு இன்பமும் கிடைக்காது. அது அப்படியெல்லாம் படைச்சு இருக்கிறதுனால அதை சொல்றான். எதுக்கு இதை சொல்றான்னு கேட்டா எல்லாரையும் நல்லா இப்படித்தான் படைச்சிருக்கான், ஆண்களுக்கு சீக்கிரமா ஆகிற மாதிரி. இதை விளங்கி கொண்டு பெண்களை நீங்க முன்கூட்டி செய்ய வேண்டிய பல காரியங்களை செய்து அவங்கள பாதி உணர்ச்சிக்கு கொண்டு வந்து விட்டு அதுக்கு பிறகு நீங்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால் 2 பேருக்கும் பரிபூர்ணமான ஒரு சுகம் கிடைக்கும் என்பதுதான் இதனுடைய அர்த்தமாக இருக்கு. இது விளக்கெல்லாம் சொல்ல இயலாது. இப்ப நானும் கூடமா தான் சொல்றேன், முற்படுத்தி செய்ய வேண்டிய காரியங்கள் என்னன்னு நீங்க சிந்திச்சு நீங்க என்ன செய்யலாம், அதுவரை அறிந்து கொள்ளலாம். இப்ப இந்த கத்திமூலி அம்புசிக்குங்கிறது ரொம்ப பொருத்தமான இடத்துல எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறான் என்று நமக்கு இப்ப புரிகிறது. ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா துவா ஓதுங்கிறாங்க. துவாதான் நல்ல விஷயம், அதுக்கு சொன்னதான ஒரு காரியம். அதை மறுக்கல, அந்த ஹதீஸ்ல உள்ளதை மறுக்கல.
இந்த வசனம் அதைத்தான் சொல்லுங்கிறத இருக்கும். அந்த அது தனி விஷயம். தாம்பத்தில் ஏற்படும் போது பிள்ளைகள் நல்லபடியா பிறக்கணுமா இருந்தா நீங்க சைத்தாண்டு பாதுகாப்பு தெளிக்கிறங்க அப்படிங்கிறது ஒரு துவாரம். அது அந்த துவாரை ஓதிக்கொள்ளுதல்ங்கிற ஒரு விஷயம் வேற. அதைத்தான் இங்க எல்லாம் சொல்றானா இல்ல, அதை சொல்றதுக்குரிய வாசகமாக இது அமையல. அதுல எப்படின்னா உங்களுக்காக முற்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னா முற்படுத்த வேண்டியதை முற்படுத்திக் கொள்ளுங்கள். அப்ப முற்படுத்த வேண்டியது நம்ம ஏற்கனவே இருக்கும். குடும்ப வாழ்க்கைக்கு முன்னாடி முற்படுத்த வேண்டியது நம்ம இருக்கிறது. அது சற்று ஒத்தக்குள்ளா அல்லாவை அஞ்சிக் கொள்ளுங்கள், வாழமும் அறிந்து கொள்ளுங்கள், அன்னக்கும் முலாக்கூஹு நீங்கள் அவனை சந்திக்க. முலாக்கூண்டா முலாக்கூன அதாவது லாக்கானா அவன் சந்தித்தான். அது இஸ்முல் ஃபாயில் முலாக்கின் முலாக்கியானி முலாக்கூனு வரும். முலாக்கூன கூட வந்து ஹேய வந்து சேர்த்து இலாபத்து செஞ்சீங்கன்னா நூறு போயிடும். முலாக்கூனகு என்ற வார்த்தை தான் முலாக்கூஹுன்னு வந்திருக்கிறது. வாழும் அறிந்து கொள்ளுங்கள், அன்னுக்கும் நீங்கள் முலாக்கூஹு அவனை சந்திக்கக்கூடியவர்கள் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். ஓ பஷீரில் மூமினீன் மூமின்களுக்கு நற்செய்தி சொல்வீராக. இதுல நிறைய விஷயங்கள் எல்லாம் பூரகமா சொல்றான். மூணுதான் சொல்றான். உங்க மனைவி தான் விரும்புறவாறு செய்யுங்கள், முற்படுத்த வேண்டியது முற்படுத்திக்கிறங்க. முற்படுத்துவங்கிற பேர்ல வந்து வேற மாதிரி தப்பானெல்லாம் செஞ்சு போடாதீங்க. அல்லாஹ் பயந்துக்கிறங்க, அல்லாஹ் சந்திக்கிறதுக்குங்கிற யாபத்துல வச்சுக்கிட்டு என்ன செய்ய அதை செய்யுங்கிற மாதிரி எல்லாம் பல விஷயங்கள் அடங்கி இருக்குது. இதெல்லாம் வந்து அல்லாஹ் பூரகமா சூசகமா சொன்ன மாதிரியே நம்ம சூசகமாகவே வைத்து சிந்திச்சு கொள்ள வேண்டியதுதான், உழைச்சி சொல்ல வேண்டிய தேவையில்லை. அடுத்ததாக 224வது வசனம். அதாவது இதுல அது முடிஞ்சிச்சு. முதல்ல மாணவனை பத்தி கேட்டாங்க, அந்த கேள்வி முடிஞ்சு விட்டது. அடுத்த ஒவ்வொன்றும் ஒரு சந்தர்ப்பத்துக்கு சொல்லப்பட்ட வசனங்கள், முன்பின் தொடர்பு இருக்குன்னு அவசியம் கிடையாது. அடுத்து என்னன்னு கேட்டா அந்த மாதிரி மனைவிமார்ட்ட வந்து உணவு கொள்ற முறை இந்த முறையில பண்ணக்கூடாது, அந்த முறையில பண்ணணும்னு ஒரு விதி வச்சிருந்தாங்க. அது சரியா என்ற கேள்வி வரும்போது அதுக்கு ஒரு வசனத்தை எல்லாம் அறிஞ்சுட்டான். உங்க மனைவி உங்களுக்கு விளை நிலம் எடுத்துட்டான். இப்ப சொல்லக்கூடியது அதுக்கு சம்பந்தம் இல்லை, வேற ஒரு விஷயம் தான். அந்த வேற விஷயம் வரும்போது அதுக்கு ஒரு வசனத்தை எல்லாம் இருக்கிறான். இது என்ன சொல்றான்னு கேட்டா, இப்ப வந்து மக்களுக்கு வந்து ஒரு நன்மை செய்யணுங்கிற ஒரு நல்ல காரியம் செய்ய நினைக்கிறோம்னு வைங்களேன். நல்ல காரியம் செய்யறத என்ன செய்வான்னு கேட்டா, ஒரு சண்டை வந்துருச்சுன்னு சொன்னா அல்லாஹ் மேல சத்தியமா நான் உனக்கு இந்த உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ்வை இழுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா சத்தியம் பண்ணிடுவாங்க. சத்தியம் எதுக்கு பண்ணலாம்? மார்க்கம் அனுமதிச்ச காரியத்தை செய்வதற்கு சத்தியம் பண்ணலாம். மார்க்கம் ஊக்குவிக்கல அந்த மாதிரியான காரியத்தை செய்வதற்கு சத்தியம் பண்ணலாம். ஆனால் சிலருக்கு என்ன செய்வாங்க, சத்தியம் பண்ணும்போது கோபத்துல ஒருத்தனுக்கு மேல பிடிக்கலான்னு வைங்க, அல்லாஹ் மேல சத்தியமா உனக்கு தந்துகிட்டு இருக்கிற நிப்பாட்டிடுவேன், அல்லாஹ் மேல சத்தியமாக உனக்கு செய்வது அந்த உதவியை நான் நிறுத்தி விடுவேன், இனிமே உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு கோபத்துல என்ன செய்வாங்கன்னா மனிதர்கள் வந்து அல்லாஹ்வை இழுத்து கெட்ட காரியத்தை கெட்ட முடிவு எடுத்துருவாங்க. அந்த முடிவு நல்ல முடிவா இருக்காது. இவங்களுக்கு ஏதோ ஒரு கோபம் வந்த ஒரு காரணத்தினால என்ன செய்வாங்கன்னு கேட்டா அந்த நல்ல காரியத்தை செய்ய மாட்டேன்னு சும்மா சொன்னாலும் பரவாயில்லை, அது அல்லாஹ்வை சேர்த்துருவாங்க, அல்லாஹ்வை சத்தியமான்றுவாங்க. நான் உங்களுக்கு இன்னும் உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது சாதாரண ஒரு முடிவுன்னு எடுத்துக்கலாம். அந்த முடிவை அவன் என்ன செய்வான்னு கேட்டா அல்லாஹ் மேல சத்தியமா அவனுக்கு 10 பைசா தரமாட்டான் அப்படிங்கிறது. இதுக்கு அல்லாஹ் இருக்கிற அல்லாஹ்வை நீ எதுக்கு நீ யூஸ் பண்ணணும்? நல்லதுக்கு உதவி செய்யறது, அதுக்கு தான் அல்லாஹ் யூஸ் பண்ணணும். கேட்டு அல்லாஹ் மேல சத்தியமா திருடுவேன்னு யூஸ் பண்ணலாமா? அல்லாஹ் மேல சத்தியமா அவனை கொள்ளுவேன்னு சொல்லலாமா? அப்ப அதே மாதிரி எதுவும் அல்லாஹ் மேல சத்தியமா அவனுக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லலாமா? அல்லாஹ்வை வந்து நீ கேள்வி கூட்டாக்கிறாதீங்க. அல்லாஹ் வந்து என்ன செய்யாதீங்க, நல்ல காரியம் செய்வதற்கு தான் அல்லாஹ் நீ யூஸ் பண்ணணுமே தவிர நல்ல காரியத்தை வந்து தடுக்கிறதுக்கு நீ என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ் வந்து நீ யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது ஒரு போதனை. இது வந்து எல்லா மனித வாழ்க்கையும் நம்ம சந்திக்கிற ஒரு பிரச்சனை. சண்டை வரும்போது நம்ம என்ன செய்வோம், நம்ம ஏதாவது இளைஞர் பண்ண பார்ப்போம். நமக்கு ஒருத்தனுக்கு சண்டை வந்துச்சுன்னு சொன்னா அவனுக்கு எந்த வகையிலையாவது இளைஞர் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது என்ன செய்வோம்னு கேட்டா அவனுக்கு செஞ்ச உதவியை கட் பண்ணுவோம், அவனுக்கு மேலும் கேடுகளை செய்வோம். இப்படி செய்யறதுங்கிறது மனுஷன்ட்ட இயல்பாரு, செய்யக்கூடாத விஷயம் வேற. அப்படி செய்யும் போது என்ன செய்வான்னு கேட்டா அல்லாஹ் இருக்கிறாங்க. இது டபுள் ரெட்ட குற்றமாயிடுது. நீ அந்த உதவி செய்ய மாட்டேன்னு சொல்வது ஒரு குற்றமாகுது.
அது அல்லாஹ்வை துணைக்கு அழைப்பது என்பது அப்ப அல்லாஹ்வை ஆதரிக்கிறான் வரல. அல்லாஹ் மேல சத்தியமா அவனுக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொன்னா அந்த உதவி செய்யாமல் இருப்பதை அல்லாஹ் அக்செப்ட் பண்றான்னு அர்த்தம் வருது இல்லையா? அல்லாஹ் அதை உடன்படுறான், ஆதரிக்கிறான், அல்லாஹ் ஏத்துக்கிறாங்கிற ஒரு அர்த்தம் அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. அதுக்காக வேண்டி என்ன செய்யறான்னு கேட்டா அது குறித்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா இந்த வசனத்தில் சொல்றான். எப்படி சொல்றான்? வலா தஜாவுல்லாஹ, அல்லாஹ்வை ஆக்கி விடாதீர்கள், உருவத்தில் ஐமானிக்கும், உங்களுடைய சத்தியங்களுக்கு ஒரு தடைக்கல்லாக, உருவத்தினா ஒரு குறுக்கீடாக, ஒரு தடைக்கல்லாக நீங்கள் ஆக்கி விடாதீர்கள். அன்தபர்ரு, நீங்கள் நன்மை செய்வதற்கும், ஓ தத்தகு, இறைவனை அஞ்சுவதற்கும், ஓ துஸ்லிஹு பைனன்னாசி, மக்களுக்கு மத்தியில நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கும் அல்லாஹ்வை தடைக்கல்லாக்கிறாதீங்க. நன்மை செய்யறதுக்கு அல்லாஹ் தடைக்கல்லாக்குறது, இறை எச்சத்திற்கு அல்லாஹ் தடைக்கல்லாக்குறது, மக்கள் மத்தியில நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு அல்லாஹ் தடைக்கல்லாக்குன்னு அர்த்தம். அல்லாஹ் மேல சத்தியமா உன்னோட சேர மாட்டேன், அல்லாவோட சத்தியமா உனக்கு உதவ மாட்டேன், அல்லாஹ் அப்படின்னா அல்லாவை இழுத்து நல்ல காரியம் செய்யாம இருப்பதாக சத்தியம் கூறுவது. இப்படி செஞ்சிடாதீங்க. ஒலா தஜாலுல்லாஹ, அல்லாஹ்வை நீங்கள் ஆக்கி விடாதீர்கள். அப்ப அல்லாஹ் எதுக்குதான் நம்ம யூஸ் பண்ணணும்? மார்க்கம் தடுத்த ஒரு மேற்று அல்லாஹ் விழுகவே கூடாது. மார்க்கம் விரும்பாத ஒரு விஷயத்த நமக்கு இது ஒரு கெட்ட காரியம்னு தெரியுது, இதுக்கு போய் அல்லாஹ் இருக்கலாமா? அப்ப அல்லாம சத்தியமா நான் அடிப்பேன் சொல்லலாமா? அடிக்கிறது மார்க்கத்தில் உள்ளதா? அல்லாம சத்தியம் பல்ல உடைப்பேங்கிற, பல்ல உடைப்பேன்னு சும்மா சொல்வதே சரியில்லை, சும்மா தொலைஞ்சிட்டு போ, அதுக்கு அல்லாஹ் இருக்கிற. அப்ப அல்லாம சத்தியமா பல்ல உடைப்பேன், அல்லாம சத்தியமா கழுத்தை திருவுறேன் அப்படின்லாம் சொன்னா அப்ப இந்த கழுத்தை திருவுறது பல்ல உடைக்கிறதுனா அல்லாஹ் ஏத்துக்கலான்னு வருவல, அல்லாஹ் அதை ரசிக்கலான்னு வருதா இல்லையா? அல்லாஹ் சந்தோஷம் இருக்குங்கிற மாதிரி வருதா இல்லையா? அப்ப அல்லாஹ் கேள்வி தர்றமா இல்லையா? அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை விளங்காத ஒருத்தனால் தான் இப்பெல்லாம் சொல்ல முடியும். அதுக்காக அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா வலா தஜாலுல்லாஹ, அல்லாஹ்வை நீங்கள் ஆக்கி விடாதீர்கள், உருவத்தன், நீங்கள் ஒரு தடைக்கல்லாம் ஆக்கி விடாதீர்கள். எதுக்கு தடைக்கல்லு? உருவத்தன் ஐமானிக்கும் அன்தபர்ரு, நீங்கள் உதவி செய்வதாக செய்கிற சத்தியங்களுக்கும், ஓ தத்தகு, அல்லாஹ்வை அஞ்சுவதாக செய்கிற சத்தியங்களுக்கும், ஓ துஸ்லிஹு பைனன்னாசி, மக்களுக்கு மத்தியில நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகிற சத்தியத்திற்கும் அல்லாஹ்வை தடைக்கல்லாக ஆக்கிறாதீங்க. இன்னல்லாஹு ஸமீஉன் அலீம், அல்லாஹ் கேட்பவனாக இருக்கு, நீங்க பேசலாம் கேட்டுட்டு இருக்கிறான், அலீம் அறிந்தவனாக இருக்கிறான், நீங்க என்ன பேசினாலும் எனக்கு விளங்கும், நீங்க என்ன நினைத்தாலும் எனக்கு புரியும், அதனால நீங்க கவனமா இருந்துக்கிறீங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய பேரை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது என்று எல்லாம் என்ன செய்யலாம், ஒரு தடையை போடுறான். இது ஒரு சந்தர்ப்பத்தில், இதை சொல்ல வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வரும்பொழுது இந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான்னு விளங்கிக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த சத்தியம் பண்றதுலயே ரெண்டு வகை இருக்கிறது. பிள்ளைங்கி சத்தியம் பண்றோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வேணும்னு சத்தியம் பண்றது ஒண்ணு. சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா அந்த எதுக்கு எடுத்தாலும் சத்தியம் பண்ணி பழகிருப்பாங்க. அது நல்லவர்கள் அதெல்லாம் யோசிக்க மாட்டான். அது சத்தியம்ங்கிறது இப்ப இந்த அரபுகள்கிட்ட எல்லாம் சர்வசாதாரணமா நீங்க பாப்பீங்க. எப்படின்னு கேட்டா எதை சொன்னாலும் உள்ள அழிப்புவாங்க, அல்லாம சத்தியமானு சொல்லிதான் பேச ஆரம்பிப்பாங்க. அது என்னன்னு கேட்டா அந்த சத்தியம் செய்யறோம் அப்படிங்கிற ஒரு மீனிங் அவங்க சொல்றது இல்லை. எதுக்கு எடுத்தாலும் உள்ளாகின்னா அல்லாம சத்தியமானு இருக்கும். அப்ப அல்லாம சத்தியமாகன்னு சொல்லிதான் எதையுமே பேசுவாங்க. யாரு? அரபுகள்கிட்ட. நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரபுகள்கிட்ட சர்வசாதாரணமா இருக்கும். அப்ப இந்த சத்தியம் செய்யறதுங்கிறது சத்தியம்தான் செய்யறோம்னு உணர்ந்து செய்யறோம்ல, அந்த சத்தியத்துக்கு தான் எல்லாம் கேள்வி கேட்பான். ஏதோ பழக்க தோஷத்துல சத்தியமான்னு வந்துருச்சுன்னு வைங்க, அதுக்கு எல்லாம் உங்களை கேள்வி கேட்க மாட்டான். நீங்க சத்தியம் பண்ணி அல்லாஹ்வை சாட்சி ஆகிட்டேன், உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சீரியஸான ஒரு அர்த்தத்தை விளங்கிக்கிட்டு நீங்க சத்தியம் பண்ணா அதுக்கு எல்லாம் கேள்வி கேட்பான். அப்படி இல்லாம சும்மா சத்தியமா உன்னை அடிப்பேங்கிறான், சத்தியமா அடிப்பேன். சத்தியமாங்கிறது அந்த ஊர் வழக்கப்படி அவனுடைய பேச்சு வழக்கப்படி வாயில வந்துருச்சு. சத்தியம் செய்யற ஒரு நோக்கம் அதுல இல்லை. அந்த மாதிரி அந்த சத்தியங்கிற வார்த்தையை பயன்படுத்தினானேயானால் அதுக்கு கொஸ்டின் இல்ல. லாவாக இருக்கும், உங்களை பிடிக்க மாட்டான். லாவாக இருக்கும் உள்ளாகும், அல்லாஹ் உங்களை பிடிக்க மாட்டான். பில்லகுவி ஃபி ஐமானிக்கும், உங்கள் சத்தியங்கள்ல வீணானதற்கு, லகுன வீணானது,
வீணானதற்கு உங்களை பிடிக்க மாட்டான். வீணானது என்ன அர்த்தம்? சத்தியம் செய்கிறோங்கிற மீனிங்க உணராம வாய் வார்த்தையால் சொல்வது. சத்தியம் செய்யறது இன்னும் இருக்காது, சும்மா சத்தியமானவன் இருக்கிறதான் சத்தியம் பண்ணி பழகணும். ஒருத்தர் என்ன செய்வான்னு கேட்டா ஒல்லாது வெள்ளாது பிள்ளாது தள்ளாதுன்னு அவர் நிறைய சத்தியம் போடுவாங்க. அவனுக்கு சத்தியம் செய்யற எண்ணம்லாம் இருக்காது. எதை சொன்னாலும் அல்லாஹ் சேர்த்து சொல்லணுங்கிற ஒரு பழக்கத்துல அவன் அறியாம இந்த வெள்ளாகி அல்லாஹ் சத்தியமாகங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்திடுவான். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்டா, இவன் சத்தியம் பண்ணி என்னை இழுத்து சத்தியம் பண்றதுக்காக செஞ்சானா ஏதோ ஒரு அர்த்தம் இல்லாம வாய் தவறு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வாய் தவறு வந்து விட்டதா அல்லது அது விளங்கிதான் சொன்னானான்னு அதில் பிரிச்சு பார்க்கலாம். நீங்க வாய் தவறு அந்த மாதிரி சத்தியமாகன்னு சொல்லியிருந்தீர்களேயானால் அதை எல்லாம் கேள்வி கேட்க மாட்டான். அவனுக்கு தெரியும், மனசுல இருந்து சொல்றதுதான் அவன் பிடிப்பாண்டு. வேற எதை பிடிப்பான்? மனசால் அறிந்து நீங்கள் சொல்லக்கூடியதுக்கு தான் ஏன்டா என் மேல சத்தியம் பண்ணு உங்களை கேள்வி கேட்பான். அப்ப நாய் வாகுதுக்கும் உள்ளாகும் அல்லாஹ் வந்து உங்களை பிடிக்க மாட்டான். பில்லகுவி வீணானதற்காக வேண்டி பிடிக்க மாட்டான். ஐமானிக்கும் உங்களுடைய சத்தியங்களில் வீணானது என்ன அர்த்தம்? அதாவது திட்டமிடாமல் சொன்னது, வாய் தவறி சொன்னது, நம்மளை மீறி சொன்னது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் வீணானது. அப்ப வீணானதற்காக வேண்டி அல்லாஹ் உங்களை பிடிக்க மாட்டான். ஒலாக்கின் என்றாலும் யுஆஹிருக்கும் உங்களை பிடிப்பான். பிடிப்பான் என்றால் கேள்வி கேட்பான். பிமா கசபத்து குழுவுக்கும் உங்கள் உள்ளங்கள் முடிவு செஞ்சிச்ச அது கேள்வி கேட்பான். கசபட்டா சம்பாதிக்கிறது, உள்ளம் போய் சம்பாதிக்கிறத செய்யும், உள்ள முடிவு செய்யும். பிமா கசபத்து குழுவுக்கும் உங்களுடைய உள்ளங்கள் முடிவு செய்திருக்கிறத அதுக்கு கேட்பான். நீங்க மனசால சத்தியம் தான் பண்ணுகிறோம் விளங்கி சத்தியம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் ஏண்டா அது மாதிரி தப்பானதுக்கு எந்த யூஸ் பண்ண நல்லா என்ன செய்வான் கேட்பான். அப்படி இல்லாம அது அந்த சத்தியம்ங்கிற எண்ணமே இல்லை, சும்மா வாய் தவறி என்ன வந்துருச்சு அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி பரவுனதுனால சொல்லிவிட்டீங்கன்னு சொன்னா அதை அல்ல அலட்சியப்படுத்தி விட்டுருவாங்கிறாங்க. அப்ப லாய் வாக இருக்கும் உள்ளாகோ அல்லாஹ் வந்து உங்களை பிடிக்க மாட்டான்னு என்ன அர்த்தம்னா கேள்வி கேட்க மாட்டான்னு அர்த்தம். ஆகவே பிடிக்கிறதுனா பிடிக்கிறது கொண்ட கருத்து என்ன? கொஸ்டின் பண்ண மாட்டான்னு அர்த்தம். லாய் வாக இருக்கும் உள்ளாகோ அல்லாஹ் உங்களை பிடிக்க மாட்டான். ஐமானிக்கும் ஐமான் தான் சத்தியம். எமீன் என்றாலும் சத்தியம். ஐமான் அதனுடைய பண்பு ஐமான். ஐமானிக்கும் உங்களுடைய சத்தியங்களில பில்லகவி வீணானதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான் உங்களை பிடிக்கும். வீணானது என்ன அர்த்தம்? வீணானது என்று சொன்னால் நம்ம விளங்காம வாய் தவறி சொல்வது, அர்த்தம் இல்லாமல் சொல்வது, அந்த மாதிரி இருந்தால் அதை என்ன செய்ய மாட்டான் பிடிக்க மாட்டான். வலாக்கின் என்றாலும் யுஆஹிதுக்கும் உங்களை அவன் பிடிப்பான். பிமா கசபத்து குழுவுக்கும் உங்கள் உள்ளங்கள் முடிவு செய்வதற்காக பிடிப்பான். உள்ளங்கள் சம்பாதித்ததற்காக உள்ளங்கள் முடிவு செய்வதற்காக அல்லாஹ் பிடிப்பான். அல்லாஹ் கஃபூரும் அல்லாஹ் வந்து மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஹலீமுன் சகிப்புத்தன்மை, ரொம்ப சகிச்சுக்கிட்டு இருக்கான். இல்லாட்டி ஒன்னொன்னு பிடிக்கிறான்னு அப்பவே பிடிச்சிருவான். ரொம்ப சகிப்புத்தன்மை உள்ளவனா இருக்கிறான். உடனே தண்டிக்க மாட்டான். திருந்துறானா வாய்ப்பு கொடுப்போம் சொல்லிவிட்டான் அப்படின்னு அவகாசம் கொடுத்து உங்களை வந்து உதவி செய்யறவனா இருக்கிறான். அல்லாஹ் கஃபூருன் ஹலீம் அல்லாஹ் வந்து மன்னிக்கிறவனா இருக்கிறான், சகிப்புத்தன்மை உடையவனாக இருக்கிறான் அப்படின்னு வந்துருது. இப்ப இந்த சத்தியம் பண்ணிட்டோம்ல, இந்த சத்தியம் வந்ததுனால சத்தியத்துக்குரிய ஒரு சட்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அல்லாஹ் மேல சத்தியமா நான் வந்து நோன்பு வைப்பேன், அல்லாஹ் மேல சத்தியமா 50 நோன்பு வைப்பேன்னு ஒருத்தர் சொல்லிவிட்டான். அல்லாஹ் மேல சத்தியமா 1,00,000 ரூபாய் தர்மம் செய்வேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிவிட்டான். அல்லாஹ் மேல சத்தியமா 100 ரூபாய் தருவேன்னு ஒருத்தர் சொல்லிவிட்டான். இப்படி அல்லாஹ் மேல சத்தியமாக எப்ப சொல்லிட்டீங்களோ அப்ப நீங்க வந்து கடமையாக்கிட்டீங்க. இப்ப வரலாறு இருப்ப நீங்க தர்மம் 1,00,000 ரூபாய் கொடுக்கணும் ஒரு கட்டாயம்லாம் கிடையாது. அல்லாஹ் மேல சத்தியமா கொடுப்பீங்கன்னா நீங்க பரலாகிட்டீங்க. இப்ப நீங்க கொடுக்கறது உங்களுக்கு கடமைன்னு ஆயுது. இப்ப அல்லாஹ் நீங்க இழுத்து நீங்க அந்த முடிவு எடுத்துட்டீங்களோ அதை நீங்க செய்யறது உங்களுக்கு கடமையாகி விடுகிறது. அல்லாஹ் மேல சத்தியமா 50 ரூபாய் பெயிண்டிங் ஏதோ ஒரு காரியத்துக்கான அவசரப்பட்டு சொல்லிவிட்டீங்க. ஆனா பிறகு பார்க்குறீங்க வைக்க முடியல. 50 ரூபாய் வைக்கிறது அவசரப்பட்டு சொல்லிட்டோமே அப்படின்னாலும் நீங்க 50 ரூபாய் வச்சு அவரும் கடமையாயிடுச்சு. அப்ப சத்தியம் பண்ணி விட்டு அதை நிறைவேற்ற நீங்க முயற்சி பண்ண வேண்டும். ஆனால் நிறைவேற்ற முடியாமல் போயிடும். ஏன்னா எதிர்காலத்தில் உள்ள விஷயத்திற்கு வந்து நாம கேரண்டி கொடுக்க இயலாது. கடன் விஷயம்,
நான் நாளைக்கு தர்றேன்னு தந்துட முடியுமா? அந்த வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தினா தான் தெரியாத கடனை நீங்க கொடுக்க முடியும். அது மாதிரி உள்ளதுனால சில நேரங்களில் உங்களுக்கு அந்த சத்தியத்தை நிறைவேற்ற முடியாமல் போயிடும். அப்படி போகும் என்று சொன்னால் சத்தியத்திற்காக வேண்டி நமக்கு என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டா ஒரு ஒரு பரிகாரத்தை எல்லாம் சொல்றான். என்ன பரிகாரம்னு கேட்டா இதே மாதிரி அந்த வசனத்தை பார்த்தா விளங்கிறோம். அதாவது சத்தியத்திற்கு ஒரு பரிகாரம் இருப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது கூடுதல் தகவலா இருக்கிறதுனால இன்ஷா அல்லாஹ் இது குறித்த விவரங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வாரத்துக்கு பார்ப்போம். அதாவது சத்தியம் பண்ணாதீங்கன்னு சொல்லிவிட்டான். நம்ம ஒரு சத்தியத்தை பண்ணிட்டோம், பிளான் பண்ணி சத்தியம் பண்ணணும், செய்ய முடியலைன்னா அதுக்கு என்ன செய்யறது? செய்யத்தான் வேணும் கடமை. செய்ய முடியலைன்னு சொன்னா அதுக்கு மூன்று பரிகாரங்கள் மார்க்கத்தில் இருக்கிறது. அந்த பரிகாரத்தை கண்டிப்பா நீங்க செஞ்சு ஆகணும். அது என்னங்கிற ஒருத்தர் மனுஷால அடுத்த வாரத்துக்கு பார்க்கணும்.